ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வாங்குவதிலும் இனி இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பின் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்தை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை தமிழ்நாட்டில் ஊக்கப்படுத்துவதுமே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த ஊக்கத்தொகை பெற மாநில அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தகுதி தேர்வு மூலம் 120 மாணவர்களை தேர்வு செய்யப்படுவர். தமிழ்நாட்டு மாணவர்களிடையே ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்கப்படுத்தும் வகையில் 120 என்ற எண்ணிக்கை தற்போது மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க 180ஆக உயர்த்தப்பட்டிருப்பது எல்லோரும் பங்கெடுக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. அரசு கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் மற்றும் மாநில பல்கலைக்கழக முனைவர் பட்டம் பெற்ற ஆய்வு மாணவர்களும் பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பை தொடர ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் ரூபாய் 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இன்று இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் 25 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்கும் ஆணைகளையும் 44 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை பெறுவதற்கான செயல்முறை ஆணைகளும் இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை பொதுவாக தேர்வு செய்யப்பட்டனர். இனி வரும் காலங்களில் இடஒதுக்கீட்டு முறை இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி திராவிட மாடல் நாயகன் வழங்கியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் 10 வயது மகன் கருப்பசாமி 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் அணிந்திருந்த தங்கச் செயின் மற்றும் மோதிரம் காணாமல் போயிருப்பதை கண்ட போலீசார் நகைக்காக சிறுவன் கொல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரமடைந்த நிலையில் யாரும் அடையாளம் காணப்படாததால் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது.